என் அன்பு குழந்தையே, உன் தாயாக இந்த பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகளில் சந்தேகம் வந்து விட்டது. என் பிள்ளைக்கு தன் துணை போகின்ற விஷயங்கள் எதுவும் சரியாக படவில்லை. உன்னுடைய சந்தேகத்தில் நியாயம் இருப்பதனால் அதை என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தேகங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் மீது நான் கொண்ட அன்பினாலும் அக்கறையினாலும் உன்னை சுற்றி நடப்பதில் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு பல நன்மைகளை தருவதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முதலில் புரிந்து கொள். நான் உன் தாய் என்பதனால்தான் இந்த விஷயத்தை பற்றி இன்று உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்கின்றது. உன் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்பட முடியும்? உன்னை பற்றி நான் யோசிக்காமல் வேறு யார் யோசிக்க முடியும்? அதனால்தான் இன்று இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, துணையிருந்து நான் உன்னோடு வரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எதை பற்றியும் நினைத்து நாம் கலங்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னோடு உறுதுணையாக நிற்கும் இந்த நேரங்கள் என் பிள்ளை, நீ எதையும் மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கரா சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவர்களால் தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். யாரை அதிகமாக இந்த வாழ்க்கைக்கு நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களால் தான் அதிகமாக காயப்படுகிறோம். இது உண்மை. இந்த தெய்வத்தாலும் மறுக்க முடியாத ஒரு எந்த இடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் சோதனைகளும் துன்பங்களும் இல்லாமல் போகாது. அந்த இடத்தில் வேதனைகள் நமக்கு கிடைக்காமல் போகாது. நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிம்மதியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லும் காலம் வந்து விட்டது என்பதுதான் உண்மை. இனி எதற்கும் என் பிள்ளை கலங்கிடாது. எதையும் யோசித்து என் பிள்ளை வருந்திடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டாயானால், குறிப்பாக இவர்கள் உன் துணையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களினுடைய நடவடிக்கையில் உனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்ட பிறகு அந்த சந்தேகத்தை தீர்க்காமல் நீ போகக்கூடாது. இந்த சந்தேகத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வியை நம்மிடம் கேட்டால், நாம் நமக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பதில் உன்னிடத்தில் ஒருபொழுதும் இருக்காது. யாரோ ஒருவரை நீ கை காண்பித்து கொண்டிருப்பாய். யாரோ ஒருவரை இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நன்மைகளை செய்வதற்கென்று நீ உடன் வைத்திருப்பாய். அதாவது அவர்கள் உனக்கு எதையும் செய்வதில்லை, ஆனால் நீ அவர்களுக்காக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, எதுவென்றாலும் சரி, நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் இந்த வாழ்க்கையில்
அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுத்துவிடும். என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடும். இது உன் வாழ்க்கை. இதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள்தான் நம் வாழ்க்கை என்றான பிறகு இவர்களால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் பல துன்பங்களை கொடுக்கும் என்றால் என் குழந்தை, இதை ஒரு பொழுதும் நீ தொலைத்து விடக்கூடாதல்லவா? ஒரு பொழுதும் என் பிள்ளை, இதை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? முன்னால் நிற்கும் இந்த தருணங்கள் இவர்களினுடைய உண்மையான முகத்தை நீ கண்டறிய வேண்டும். இவர்களினுடைய உண்மையான குணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருந்து நான் தருவதை ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் கனவிலும் எதிர்பார்த்திடாத சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி விட்டது. இந்த நேரம் இந்த துன்பங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி விட்டதே என்று சொல்லி என் குழந்தை, நீ ஒருபொழுதும் கலங்காதே. ஒவ்வொன்றிலும் இருந்தும் ஒவ்வொரு நிலையிலிருந்தும் உனக்கு ஒரு நல்லது நடக்க காத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஆட்டி படைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த பிரத்யங்கரா சொல்வதை உணர்ந்து என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ தக்க வைத்து கொண்டிருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இனிமேலும் இதனை தக்க வைப்பதற்காக நான் உன்னோடு வந்திருக்கின்றேன். எதையுமே சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் யாருக்கும் கிடையாது. ஆனால் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். சந்தேகம் வந்து விட்டதா? முதலில் அந்த சந்தேகத்தை நாம் நிச்சயமாக தீர்க்க வேண்டும். அந்த சந்தேகத்தை நாம் நிச்சயமாக கடந்து வர வேண்டும். நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் உனக்கு பல நன்மைகளை நடத்தும் வரை நீ எதற்கும் கலங்கிடாதே. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான தெளிவான விஷயங்களை அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நம்பு. என் பிள்ளையே, தெளிவு கிடைத்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். எதையும் புரிந்து கொண்டால்தான் நாம் மனநிறைவோடு இருக்க முடியும். இல்லை என்றால் குழப்பத்திலேயே ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தோமானால் ஒருபொழுதும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் இந்த சந்தோஷம் நமக்கு நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து நாம் கலங்கிக் கொண்டிருப்பதை தவிர்த்து நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நம்மை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டாலே அது போதும். நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக இனி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் நம்மோடு கடைசி வரையிலும் கரம் பிடித்து வரக்கூடிய நம் வாழ்க்கை துணையின் மீது நமக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை முதலில் நீ போக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த சந்தேகம் உனக்கு முழுமையாக தீர வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நேரம் பொறுமையாக என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த என் குழந்தையல்லவா நீ. இனிமேலும் நீ பொறுமை காக்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் உனக்கு
பல உண்மைகளை எப்பொழுதும் சரியாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து இனி வருந்தக்கூடாது. முடிந்ததை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளக்கூடாது. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கான நேரங்கள் இனி முழுக்க முழுக்க நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? இவர்களை பற்றி ஒரு தெளிவான விஷயம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு எதற்காகவும் என் பிள்ளை நீ அவர்களின் மீது சந்தேகப்பட மாட்டாய். ஒன்று, நீ சந்தேகப்பட்டது உண்மை என்பது உனக்கு தெளிவாக வேண்டும், அல்லது நீ சந்தேகப்பட்டது பொய் என்று உனக்கு தெளிவாக வேண்டும். இரண்டில் ஒரு முடிவு உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இரண்டில் ஒன்று உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா உன்னோடு துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நான் முழுக்க முழுக்க உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம், என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ தொலைத்து விட முடியாது. உடன் இருக்கும் நேரங்களில் உன்னோடு இருக்கின்றவர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு குழப்பத்தை தருகிறது. அதற்கு காரணம் இவர்கள் சேர்ந்திருக்கின்ற சில நபர்களினுடைய பழக்க வழக்கங்கள் தான். என் குழந்தையே, பொதுவாகவே யாரோடு ஒருவர் சேர்ந்திருக்கிறார் என்பதனை பொறுத்து அவர்கள் குணத்தை மதிப்பிட்டு விடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் உன் தாயானவள் நான் சொல்வது என்ன தெரியுமா? யாரோடு பழகினாலும் அவர்களினுடைய உண்மையான குணம் மாறாத சில விஷயங்களும் வாழ்க்கையில் இருக்கின்றது. எப்பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் இதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ உணர்ந்து புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை எந்த காலத்திலும் நீ மறக்கக்கூடாது. நமக்கு சொல்லிக் கொடுக்கும் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய சில ஆச்சரியங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு உண்மையானவர்கள், உன் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் உனக்கு செய்யாதவர்கள் எனும் பொழுது எப்படிப்பட்டவர்களோடு இவர்கள் சேர்ந்தாலும் இவர்கள் வழிதடுமாறி செல்ல மாட்டார்கள். தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை யார் ஒருவர் பயன்படுத்தி கொள்ளாமல் சரியான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெய்வமும் துணையிருக்கும், வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும். வாய்ப்பு கிடைத்து விட்டது என்பதற்காக எந்த ஒரு தவறையும் யாரும் இங்கு செய்துவிடக்கூடாது என்பதுதான் உண்மை. நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு என்னவென்று தெரிந்துவிடும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்னவென்று புரிந்துவிடும். இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள தயாராகும். பிரத்யங்கரா சொல்வது போல, நீ இவர் இன்னொருவரோடு சேர்ந்து கொண்டிருப்பதனால் ஒரு தவறு செய்கிறார் என்றால் அது நிச்சயமாக காரணமே கிடையாது. எல்லோரும் அவ்வளவு எளிதில் மாறிவிட மாட்டார்கள். எல்லோராலும் அவ்வளவு எளிதில் யாருக்காகவும் மாறிவிட முடியாது. தன்னுடைய உயிரானவர்களுக்காக இவர்கள் ஒருபொழுதும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானவர்களாக இவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் தெளிவான சில விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தெளிவான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படுவதை
நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலங்களில் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு துணை இருக்கும் இந்த உறவுகளை எந்த நிலையிலும் நீ சந்தேகிக்காதே. உண்மையில் அவர்கள் பொய்யானவர்களாக இருந்தால் அவர்களின் உண்மையான முகம் நிச்சயமாக வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உண்மையாகவே இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா நினைத்தது போல உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். துணை இருப்பவர்களை சந்தேகித்து கொண்டு உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதை விட என்னவென்று அவர்களிடம் வெளிப்படையாக கேட்டு ஒரு முடிவுக்கு நீ வருவதுதான் நல்லது. இதனை செய்யாமல் உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது. இந்த பிரத்யங்கரா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நிலைகள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை ஒரு காலமும் நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்ல விஷயங்கள் சரியாக உன்னை தொடர்ந்து வரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கரா இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற உண்மையான அன்பை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தொடர்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கு. இனி உனக்கானது எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது இனி என்னவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் உனக்கு வருகின்ற இந்த பொழுதுகளை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விடாதே. இனி எல்லாமுமே உனக்கு சரியென தோன்றி இந்த வாழ்க்கையில் நிலையென பல புரிதல்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி இதை பற்றிய கவலைகள் ஒருபோதும் தேவையில்லை. இந்த தெய்வம் நான் துணை இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்றும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வேதனைப்படுத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னால் சட்டென்று புரிதலுக்குள் கொண்டு வர முடியும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் நீ இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. அம்மா சொன்னது உனக்கு இன்று புரியும் என்றால் உன் வாழ்க்கை துணையின் மீது உனக்கு வருகின்ற சந்தேகத்தை முதலில் அவர்களிடமே பேசி தீர்த்து கொள்ள நீ தயாராக இரு. எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடாதே. இல்லை என்றால் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு
கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.